ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் மாஸ்டர். நான் உங்கள் அருண் சவுந்தரராஜன். நான் தான் உங்கள் சங்கர். சங்கர் இல்லைங்க, என்ன சங்கர் மாமா? பனங்கோட்டை பனங்கோட்டை சங்கர். ஒரு பேர் பனங்கோட்டை சங்கருங்க. நாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டுத்தலை இருக்குல்ல, ஆட்டுத்தலையை முழுசாக வச்சு சூப்பரான ஒரு சமையல் செஞ்சு சாப்பிட போகிறோம். இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். மாமா, உனக்கு யார் பனங்கோட்டை சங்கர்னு பேர் வச்சது? ஐயா, அந்த காலத்தில் வச்சிருக்காங்க மாமா. யாரோ அப்பா தாத்தா காலத்தில் வச்ச பேர் அது. அது அப்படியே அது வந்துக்கிட்டே இருக்கு. காலங்காலமாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படியே. ஆமாம்மா, இவ்வளோ அழுத்தமாக இருக்குது கம்பு. அழுத்தமாக தான் இருக்குது. ஒரு வழியாக 4 தலையும் உரித்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. இப்போ அலசி எடுத்துக்க போகிறோம். ஆமாம், இல்லை பெரிய மட்டையாக இருக்குமா? அப்புறம் என்ன எப்படி இருக்கும் அது? அப்போ இந்த ஒரு மூக்குடையில் ஊற்றுது. தண்ணி எடுத்து ஊற்றுவோம்மா. தண்ணி நல்லா கொதிச்சுவோமா? போடலாம். தலையை போட்டுருவோமா? தலையை போடுங்க. பொறுமையாக போடுவோமா? முழுசாக போடுவோமா? முழுசாக வேக வைக்க போகிறோம் இன்னைக்கு. ரைட்டு. அப்படியே விடுமாமா. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. அதில் ஆட்டு தலையை போட்டுட்டோம். அது கூட சேர்த்து வேக வைக்கிறதுக்கு கருவேப்பிலை, மல்லி, சோம்பு, பட்டை வகை, பிரியாணி இலை, இது எல்லாமே சேர்த்து வேக வைக்க போகிறோம். அது கூட உப்பு சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இது எல்லாமே சேர்த்து இப்போ வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தலையை முழுசாக தான் போட்டிருக்கோம், உடச்சி வெட்டிலாம் வேக வைக்கல. முழுசாக போட்டு வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறோம். இது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். எடுத்த சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம்.
போடுவோம்மா. போடுவோம்மா முடிய. வெந்துச்சான்னு பார்த்துருவோமா? வெந்துருக்குமாம்மா, இடமாம்மா. இவ்வளோ நாளே ஆகுதுல. வாவ், செம்ம வாசமாக இருக்குது. அப்படியே சாப்பிடலாம் போல இருக்குமா? அவ்வளோதான். சரி தூக்கிலம்மா. வெந்துருக்குமா? வந்துச்சுமா. வெந்துருச்சு. ஆட்டுத்தலை சூப்பராக வெந்துருச்சு. அடுத்தது இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கறிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்து எண்ணெயை ஊற்றிக்க போகிறோம். அதில் ஊற்றிடுவோமா? ஊற்றுவோம்மா. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. அது கூட இப்போ பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு அரைச்சதை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லாவே வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மசாலா போட போகிறோம். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட போகிறோம், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம், அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். இதை நல்லா இப்போ வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம்னா தலை வேக வச்சு தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் ஊற்றிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த மசாலா கூட வேக வச்சு எடுத்துக்கிட்ட தலை இருக்குல்ல, அந்த தலைக்கறியை இப்போ சேர்த்துக்க போகிறோம். அது கூட இதை நல்லா இப்படி மசாலா ஊற்றி நல்லா பிரட்டிக்கலாம். இதுலேயே கொஞ்சம் நாள் வெந்துருச்சுன்னா அந்த மசாலா தலை எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். ஆமா, தனித்தனியா வந்துருச்சு மாமா. நல்லா குச்சிச்சு மாமா. மிளகுத்தூள் போட்டுருமா கடைசியா? மேலாப்ல அழகா இருக்கு. அப்படியே மேலாப்ல மிளகுத்தூள், கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கறி தாறுமாறாக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலையும் புதினா மல்லி போட்டு இறக்கிக்கலாம். புதினா போட்டுருவோமா? போடுங்க. தலைக்கறி தாறுமாறா ரெடி ஆயிருச்சு. எடுத்துட்டு போய் இப்போ சாப்பிட போறோம். வாங்க சாப்பிட போலாம். வாங்க சாப்பிடலாம். அம்மா அந்த பீஸோட அப்படி பிச்சு எடுத்து சாப்பிடுவோம்மா. கிரேவி அருமையாக இருக்குமா? வருமா பீஸ் விட்டு பஞ்சு வரையும் வந்துருக்கு வருவோமா? இந்த பரோட்டா இந்த சதை அப்படியே பிச்சு எப்படி இந்த வருவோம்மா? மல்லிகைப்பூ மாதிரி வந்துருக்கு வருவோமா? ஆயா சா எனக்கு பரோட்டா வேணா, நீங்கள் பரோட்டா வேணும். செம்மையாக சுடுதுப்பா. அதுதான் இப்போ எதுவும் இதோட பரோட்டா இல்லாமம்மா சதருக்கு போயிரு. நான் வந்து பிக்கு இல்லைம்மா, அப்படியே வைக்கணும் பாருவோம்மா. ஏப்பா வா சுட்டா ஒன்று எனக்கு தான் பெரிய பீஸு. பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, அது அதோட முடிஞ்சு போயிட்டு வாங்க. வா அருமையாக வந்துருக்கோம்மா கறி. அதுதான் தொங்குது. மாமா அந்த பரோட்டாவுக்கும் அந்த கிரேவிக்கும் அப்படி தான்மா இருக்கு. ஆளுக்கு ஒரு மண்டாமாம்மா. மாமா இப்போ மூளையை சாப்பிட்றோம்மா. நீ இந்த பக்கம் பொடி, அதை நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க, அப்படியே முழுசாக இருக்குது பாருங்க, விட்ற அப்படியே இங்கே பாருங்க. மாமா எல்லாத்தையும் திட்டுறாங்கம்மா, எனக்கு கொஞ்சம் கொடுங்கம்மா. இருக்கு மாமா, உனக்குள்ளே அங்கே இருக்குது. அப்பா செம்ம சுடாதம்மா. அந்த வரமா அப்படியே எடுக்கிறோம்மா, கீழே விடுவோம்மா. விடு. அது அப்படி செய்யக்கூடாது மாமா. அது அப்படி செய்யக்கூடாது, அப்படியே வையேன். இதை மூளையோட இப்படி பரோட்டாவோட எடுத்து. என்னம்மா இப்படி சாப்பிட்றேம்மா, எனக்கு பொறாமையாக இருக்கும்மா. இங்கெல்லாம் இருக்கு. இந்த நம்ம மூளை சாப்பிட்ற பாருவோம்மா. இப்படி மூளை பிரை மசாலா வந்து கரைதா, இந்த மசாலா கூட எடுத்துக்கணும். கலாட்டு கறி அருமையாக வந்துருக்குங்க. ஏவாங்க தலைக்கறி தாறு மாறுங்க, செம்ம டேஸ்ட்டு. அதுவும் முழு தலையை முழுசாக வேக வச்சு திருப்பி அதில் மசாலா போட்டு அந்த மசாலாவோட வந்து சேரும்போது உண்மையிலே தாறுமாறான மசாலா, தாறுமாறான சமையல் சூப்பராக இருக்குது. தலையை கூட விட்டு வைக்க முடியாதுல. அம்மா அந்த மூளை தான் மாறுங்க, அதை உறிஞ்சிடியா. இன்னைக்கு நம்ம செஞ்ச தலைக்கறி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டி விட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான சமையலோட உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி டாட்டா பாய் பாய். டாட்டா பாய். என்ன கறி எடுத்து கடிமாம்மா அப்போ.
புரியுது மாமா அப்படியே. டேஸ்ட்